பார்த்தீங்கன்னாக்கா அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடி எடுத்து, அதாவது விஸ்வரூபம் எடுப்பார். பூமி அதாவது ஓரடியாக பூமியை ஒரு அடியாகவும் அண்டத்தை ஒரு அடியாகவும் ஆழ்ந்துருவார். இன்னொரு அடிக்கு வந்து இருக்கிறதுக்கு அவருக்கு இடம் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுவார், வாமன ரூபம் எடுத்து அவருடைய மாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வச்சு அழுத்துவார். இது ஒரு கதை. ஆனால் அடிமுடி அறியாத ஆதரவாதனும் போது இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து பிரம்மாண்ட ஒரு விஸ்வரூபம் எடுத்தோடனே அவர் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. யார்? தேவ முனிவர்கள் எல்லாரும், அடே இவ்வளோ பெரிய, இவர் தான் பெரியவர் அப்படின்னு. ஆனால் இப்படிப்பட்ட அவரை அந்த நம்ம சிவபெருமானுடைய அடிமுடி தெரியாமல் பிரம்மனும் திருமால் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துடும். நான் தான் பெரியவன் அப்படின்னு போட்டி வந்தவொடனே என்ன ஆச்சுனாக்கா, உடனே இவர் வந்து அழல் உருவம் எடுத்துடுறாரு. சிவபெருமான் எடுத்துட்டு அவர் அடிமுடி அவரும் காண முடியாமல் ரெண்டு பேருமே அவஸ்தைப்படுவாங்க. அதாவது